காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலேயே முதல் கட்ட வெற்றியை பெற்று விடுவார்கள் என்பதுதான் ஸ்டாலின் கையிலும் எடப்பாடி கையிலும் இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கான வெற்றி சூட்சமம். இன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரத்தை நமது தேர்தல் திருவிழா 2026 காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழா இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கிறது. அந்த வரிசையில் திமுக, அதிமுக மற்றும் அனைத்து கட்சிகளும் அதன் தலைமையகங்கள் விருப்ப மனுக்களை கொடுக்கும் திருவிழா தொடங்கியுள்ளது. ஜெகஜோதியாக நடைபெற்று வருகிறது அந்த தேர்தல் திருவிழா. அந்த வகையில் உங்கள் கிங் 360 தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக உத்தேச வேட்பாளர் பட்டியலை அறிவித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரத்தை நமது தேர்தல் திருவிழா 2026 காணலாம். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பிறந்த மண். திராவிட இயக்கத்தின் கோட்டையாக கருதப்படும் இந்த தொகுதியில் திமுக நிறுவனர் அறிஞர் அண்ணா 1957 போட்டியிட்டு வெற்றி பெற்றார். உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டுச்சேலை உற்பத்தி இத்தொகுதியின் முதன்மையானமும் அடையாளமான தொழில். நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை சாகுபடி பரவலாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் உரக்கடம் போன்ற அருகாமை பகுதியில் உள்ள ஹுண்டாய் மற்றும் சாம்சங் போன்ற பன்னாட்டு தொழிற்சாலைகளில் இந்த தொகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானவர் வேலை செய்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் தொகுதியில் வன்னியர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக பறையர் சமுதாயம், செங்குந்த முதலியார் மற்றும் யாதவ சமுதாயத்தினர் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். காஞ்சிபுரத்தில் 1971 ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் 5 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது, 7 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது, 1 முறை பாமக வெற்றி பெற்றுள்ளது. 2016 மற்றும் 2021 ஆகிய தேர்தல்களில் திமுகவை சேர்ந்த சிவி எம்பி எழிலரசன் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இந்த முறை களம் காண முனைப்பு காட்டி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட எழிலரசன் 1,02,712 வாக்குகள் பெற்று அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்ட மகேஷ்குமாரை தோற்கடித்தார். திமுகவை பொறுத்தவரை திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்து வரும் எழிலரசன் 3வது முறையாக தனக்கு சீட்டு ஒதுக்கப்படும் என்று நம்பிக்கையில் உள்ளார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாக ஆக்டிவாக இருந்து வருகிறார். ஆனால் திமுகவின் மேலிடத்து செல்வாக்கு இவருக்கு இருந்தாலுமே கூட தொகுதிக்குள் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளின் முழு ஆதரவை பெற தவறியிருக்கிறார் சிட்டிங் எம்எல்ஏ எழிலரசன் என்பது உள்ளூர் தகவலாக இருக்கிறது. அந்த வகையில் உள்ளூர் திமுகவின் சார்பில் ஒரு குரல் எழும்புகிறது. அதுதான் திமுகவில் இந்த முறை புதியவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற கருத்து மேலோங்கி வருகிறது. இதனால் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை திமுகவில் சீட் பெறுவதற்கு கடும் போட்டி நிலவி வருகிறது. தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய MS சுகுமார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை விமர்சையாக கொண்டாடி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தலைமையின் கவனத்தை ஈர்த்து வருகிறார். MS சுகுமார் ஒன்றிய இளைஞர் அணியின் பொறுப்பாளராக கட்சியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணியை ஆற்றி வருகிறார். தனிப்பட்ட முறையில் நலத்திட்ட உதவிகளும் தொகுதி மக்களிடையேவும் நல்ல அறிமுகத்தையும் முழு நேர அரசியல்வாதியாகவும் இருந்து வருகிறார். 2011 ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற பொழுது 27 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களில் இவர் ஒருவர் மட்டுமே திமுகவின் சார்பில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றியவர். தற்பொழுது இவரது மனைவி நித்யா மாவட்ட ஊராட்சி துணை பெருந்தலைவராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவராகவும் ஆக்டிவாகவும் இருப்பதனால் இளைஞர் அணியின் கோட்டாவில் இவருக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக உடன்பிறப்புகள் தரப்பிலும் பெண் நிறுவனமும் கணித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காஞ்சிபுரம் விளையாட்டு மேம்பாட்டு மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனும் இந்த தொகுதியின் வேட்பாளராக முயற்சித்து வருகிறார். இவரும் உதயநிதியின் பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக உள்ள யுவராஜும் இந்த கோதாவில் இறங்கியுள்ளார். இவருக்கும் உதயநிதியின் ஆசி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதுபோன்று இந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒன்றிய செயலாளர் PM குமார் இந்த முறை தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அதற்கான முயற்சிகளில் அவரும் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக கூட்டணியில் கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் காஞ்சிபுரம் தொகுதியை குறிவைத்துள்ளார்.
கடந்த முறை உத்தரமேரூர் தொகுதியில் நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததால் இந்த முறை காஞ்சிபுரம் தொகுதியில் களமிறங்குவதற்காக காய் நகர்த்தி வருகிறார். அதிமுகவின் மாவட்ட பொருளாளராக உள்ள வள்ளிநாயகமும் காஞ்சிபுரம் தொகுதியை குறிவைத்துள்ளார். 2016 தேர்தலின் போது இவருக்கு சீட் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கிடைக்கவில்லை. இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவின் மாவட்ட செயலாளராக உள்ள மகேஷ்குமார் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த முறை 2021 அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2 முறை தேர்தல் நின்று தோல்வியடைந்திருப்பதால் இம்முறை போட்டியிட்டால் வெற்றி பெறலாம். அனுதாப அடிப்படையில் அதிமுக கூட்டணியில் தனக்கு சீட் கிடைக்கும் என்று நம்புகிறார். ஒருவேளை இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார் களமிறங்கப்படுவார் என்று தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2026 காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக கியாபே விஸ்வநாதத்தின் பேத்தி வெற்றி செல்வி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளராக உள்ள தென்னரசு வேட்பாளராக முயன்று வருகிறார். அது மட்டுமின்றி கட்சி தலைமையைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவரும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக நேரடியாகவோ அல்லது அதன் கூட்டணி கட்சிகளோ களமிறங்கும் என்பதாலும் தாவேகா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பலமான வேட்பாளர்கள் களமிறங்குவதாலும் தொகுதியில் கடுமையான போட்டி நிலவும் என்பதால் தொகுதியின் வெற்றிக்கனியை யார் தீர்மானிக்கப் போகிறார்கள் என்பதை விட வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலேயே முதல் கட்ட வெற்றியை பெற்று விடுவார்கள் என்பதுதான் ஸ்டாலின் கையிலும் எடப்பாடி கையிலும் இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கான வெற்றி சூட்சமம். அந்த வகையில் வேட்பாளர் தேர்வில் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தே இந்த தொகுதியின் வெற்றி தோல்விகளை நிர்மாணிக்க முடியும் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. நாளை மற்றொரு தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் காணலாம். பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களின் வெற்றியை அவர்கள் கையில் கொடுக்கும் வகையில் தயாராக உள்ளது. மேலும் விவரங்கள் அறிய கீழுள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.